Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான linear differential equation exercise 9.5 question number 2ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the general solutionல இப்போ இது வந்து dy by dx plus 3y is equal to e to the power minus 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த question வந்து in terms of y ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ கொஸ்டின் வந்து dy by dx plus py is equal to q மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படி இருந்ததுன்னா இந்த y பக்கத்துல இருக்கிற டேர்மை தான் நம்ம pன்னு எடுத்துக்கணும். ஸோ p யோட வேல்யூ வந்து 3. qன்றது வந்து y இல்லாத டேர்ம்ஸை தான் நம்ம இங்கே qன்னு அசியூம் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து y இல்லாத டேர்ம் வந்து e to the power minus 2x அதுதான் நம்மளோட q e power minus 2xன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த கண்டிஷன்ல நம்மளோட கொஸ்டின் இருந்தால் முதல்ல நம்ம அவங்களோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e to the power integration of p into dx அப்படின்றது தான். இப்போ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e to the power integration of p into dx. pக்கு பதிலாக என்ன இருக்கு? 3 இருக்கு. பக்கத்தில் dxன்னு போடணும். e to the power இந்த 3யை வெளில எடுத்துடலாம். வெறும் இன்டெகிரேஷன் ஆஃப் dx பண்ணும்போது x கிடைக்கும். இப்போ e power 3x தான் நம்மளோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யா இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் வந்து இதுதான். y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx பிளஸ் இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இது எல்லாமே பேசிக். இப்போ உங்களுக்கு நம்ம சொல்யூஷன் எழுத போறோம். ஸோ சொல்யூஷன்ல ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதணும். ஸோ y எழுதிட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் 3x. அப்போ e பவர் 3x ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q எழுதணும். q வந்து e பவர் மைனஸ் 2x. e power minus 2x multiple by integrating factor e power 3x. அப்போ e power 3x ன்னு போட்டு இங்கே dx இங்கே பிளஸ் c இருக்கு. இங்கே e to the power இங்கே e to the power இருக்கு. ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன்ல இருந்தா நம்ம ஹைலைட் யூஸ் பண்ண முடியாது. அவங்கள சிம்பிளிஃபை தான் பண்ணணும். ஸோ இது பார்க்கறதுக்கு x பவர் a மல்டிபிள் பை x பவர் b மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது பேஸ் சேமா இருக்கு. பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன ஆகும்? ஆட் ஆகும். x பவர் a பிளஸ் b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது வந்து e to the power minus 2xும் e to the power plus 3xையும் ஆட் பண்ணும்போது e to the power minus 2x plus 3x அப்படின்றது கிடைக்கும். 3xையும் 2xையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு plus 1x அப்படின்ற டேர்ம் தான் வந்திருக்கும். ஸோ இதோட வேல்யூ y into e power 3x equal to integration of இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது e power x dx அப்படின்னு கிடைச்சது. பக்கத்தில் plus c. y into e to the power 3x equal to e power x இன்டெகிரேட் பண்ணா அதே e power x தான் திரும்பி வரும். பக்கத்துல இந்த பிளஸ் c வந்துடும். ஏன்னா e power x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டெகிரேட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். நமக்கு y is equal to ஈக்குவேஷன் வேணும். மல்டிபிள் இருக்க e power 3x அங்க போனா என்ன ஆயிடும்? டிவிஷன்ல வந்துடும். y is equal to அப்ப இது e power x by e power 3x plus c by e power 3x அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு பாருங்க. அதாவது டினாமினேட்டர்ல இருக்கு. x பவர் a டிவைடட் பை x பவர் b அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம உங்களை x பவர் a மைனஸ் b அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதே தான் இங்கேயும் x பவர் 1x இது வந்து x பவர் 3x அப்படின்னு இருக்கதா அசியூம் பண்ணுங்க. அப்போ பவர் வந்து மைனஸ் ஆயிடும். அப்போ e பவர் மைனஸ் 2xன்னு வந்துடும். பிளஸ் c டைம்ஸ் e பவர் இந்த பிளஸ் 3x நியூமரேட்டர் கொண்டு போனா மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் 3x எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஜெனரல் சொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் வந்து dy by dx plus y by x is equal to x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு கொஸ்டின். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் p. இங்க y பக்கத்துல என்ன இருக்குன்னா இங்க மேல நம்பர்லாம் 1 போட்டுக்கோங்க. 1 by x இருக்கு. ஸோ பிக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது 1 by x தான். அதே மாதிரி qன்றது வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒய்யே இல்லாத டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ வந்து பிக்கு பதிலாக 1 by xும் qக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது e to the power integration of p into dx e to the power integration of pக்கு பதிலாக கொஸ்டின்ல 1 by x கொடுத்துருக்காங்க. 1 by x dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e to the power 1 by xை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு log x அப்படின்னு கிடைக்கும். e to the powerல log இருந்துச்சுன்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் x தான் கிடைக்கும். இப்போ x தான் உங்களோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச உடனே ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். இப்போ சொல்யூஷனோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y தானே. அப்போ y இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c அப்படின்னு எழுதணும். எழுதியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிற y அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் பை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கு x கிடைச்சிருக்கு. ஸோ x ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் qக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் பை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் திருப்பி x தான். இங்கே ஒரு dxும் இங்கே ஒரு பிளஸ் சியும் இருக்கு.
இது எக்ஸ் பவர் 2 இது வந்து எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கு. எக்ஸ் பவர் ஏவும் எக்ஸ் பவர் பியும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி தான் கிடைக்கும் இது. ஸோ எக்ஸ் பவர் 2வையும் எக்ஸ் பவர் 1ஐயும் முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஒய் இன்ட்டு எக்ஸ் இருக்கு. இங்கே எக்ஸ் டு த பவர் 3 டிஎக்ஸ் அப்படின்னு எழுதணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் ஆட் ஆகும். சின்ன கிளாஸ்ல லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இங்கே பிளஸ் சின்னு இருக்கு. இப்போ பேசிக்லி எக்ஸ் பவர் என் வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n+1 கிடைக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் பவர் 3 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடைக்கும். பக்கத்தில் பிளஸ் சி எழுதிக்கலாம். நம்ம y is equal to ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ இங்கே மல்டிப்ளர் இருக்கு எக்ஸ் என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ y is equal to x to the power 4/4x plus c by x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர்ல எக்ஸ் பவர் 3/4 இருக்கும். இங்கே பிளஸ் சி டு த பவர் இது எக்ஸ் பவர் 1 டினாமினேட்டர்ல இருக்கு. மேலே போகும்போது -1 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இது y is equal to இப்படி எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 4 பார்க்கலாம். dy by dx plus secant x y equal to tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0 இல்லைனா 0 விட பெருசாக இருக்கணும். 90 விட சின்ன 90க்கு வந்து இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல பாருங்க. ஏன் கொடுக்கலன்னா tan 90 வந்து நாட் டிஃபைன் வரும் இல்லையா? அதனால அது 90 எடுக்கல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து தான் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இது முதல்ல திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் dy by dx py is equal to q மாதிரி இருக்கு. இந்த qல y-யோட டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கு. இப்படி பார்க்கும்போது y பக்கத்தில் இருக்க டேர்ம் தான் p. இங்கே y பக்கத்தில் secant x இருக்கிறதுனால p-யோட வேல்யூ secant x-ன்னு எழுதணும். q வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம் tan x எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும் லீனியர் ஈக்குவேஷன்ஸில். e to the power integration of p-க்கு பதிலாக secant x dxன்னு போட்டுடலாம். secant x-ஓட இன்டகிரேஷன் ஆஃப் secant x அப்படின்றது log of secant x plus tan x. ஈயும் லாகும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ secant x plus tan x அப்படின்னு கிடைக்குது. secant x plus tan x தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு டைரக்டாக ஃபார்முலா இருக்கு. அதை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருந்ததுன்னா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ y அப்படியே வந்துடும். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க secant x plus tan x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் q வந்து இங்கே tan x-ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ tan x மல்டிபிள் பை மறுபடியும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் secant x plus tan x secant x plus tan x dxன்னு போட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டலாம். இது இப்படியே வச்சு இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த tan x உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா இன்டகிரேட் பண்ணிடலாம். tan x-ம் secant x-ம் இன்டகிரேட் ஆகும்போது tan x secant x அப்படின்னு கிடைக்கும். tan x-ம் மல்டிபிள் ஆகும்போது நமக்கு tan squared x அப்படின்றது கிடைச்சிரும். dx plus c. இதில் tan x secant x வந்து நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இருக்கு. secant x-ன்னு எழுதிடலாம். ஆனால் tan squared x-க்கு நம்ம கிட்ட என்னது ஃபார்முலா கிடையாது. அப்போ tan squared x-ஐ வந்து பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம்? சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஐடென்டி 1 plus tan squared வந்து secant squaredனா அப்போ tan squared மட்டும் வேணும்னா இந்த +1 அந்த பக்கம் போயிடும். secant squared -1 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இந்த tan x secant x அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கு. tan x-ன்றதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக secant squared x -1 அப்படின்னு போட்டலாம். இங்கே வந்து dx இருக்கு. இங்கே பக்கத்தில் +c இருக்கு. இப்போ இது மூணுமே தனித்தனியாக அடிஷனில் சப்ட்ராக்ஷனில் தான் இருக்குல்ல. தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tan x secant x இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்கிற இந்த y மல்டிபிள் பை secant x plus tan x அங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டு tan x secant x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு secant x கிடைச்சிரும். அப்புறம் secant squared x இன்டகிரேட் பண்ணும்போது tan x வரும். அதுக்கப்புறம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு xன்னு கிடைக்கும். பக்கத்தில் இந்த +c அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.